ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை காக்கி சட்டை போட்ட காவலர்களுக்கு இனி தமிழ்நாட்டில் தூக்கம் இருக்காது, விதவிதமான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை. இவரை போல் டூப் போலீஸ் அல்ல தமிழ்நாடு காவல்துறை. நெஞ்சுரத்தோடு சிம்மசப்பனமாக விளங்கிய பல்வேறு கொள்ளையர்களை, பல்வேறு கொலைகாரர்களை, கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடியதன் நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன. காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காது தான். ஏனென்றால் இது போன்ற கல்வர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற இராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். உண்மைதான், அவர்கள் தூங்குவது கிடையாது. இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கமில்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் வேறு யாராவது கீழே வந்து சொல்கிறது கேளுங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டு உட்காந்துன்னு இருக்கோம். ஃபீல்டுக்கு வர சொல்லுங்கள். சும்மா உட்காந்துன்னு பேசிகிட்டே இருந்தால் என்னங்க இருக்குது? இந்த காலையில் இங்கே இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது தோசையை திருப்பி போடுறாரு அவர்கள் தான். ஊடகத்துறை நண்பர்களுடைய வாதத்திற்கே விட்டு விடுகிறோம். தமிழகத்தில் யார் பி டீம், யார் உறுதியோடு தமிழகத்துடைய கொள்கையில், கோட்பாடுகள், லட்சியங்களை காக்கின்றவர்கள் என்பது உங்களுக்கே புரியும். ஊடகத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள். அதே பாணியில் எங்களுடைய பணியையும் நாங்கள் தொடர்வதற்கு தயாராக இல்லை. உறுதியாக நிற்போம் தமிழகத்துடைய உரிமைகளுக்காக. நீ பணம் தரவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய ஜிஎஸ்டி வரிக்கேற்றார் போல் எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லையா, அதை பற்றி கவலைப்படவில்லை. வெள்ள நிவாரணத் தொகை கேட்டதில் 100ல் 5 மடங்கு கூட இந்த தமிழகத்திற்கு நீங்கள் அளிக்கவில்லையா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்திலே இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களையும் தமிழகத்திற்கு அனுப்பி பார்க்கலா, வாருங்கள் பாருங்கள். எந்த சூழல் என்றாலும் தன்மானம் காக்கின்ற எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மண்ணிலே ஆட்சி செய்கின்ற வரையில் எந்த டீமுகளும் ஒன்றாக கைகோர்த்து வந்தாலும் அசைக்க முடியாது. இந்த ஆட்சியை மீண்டும் 2026ல் 200 என்பது நிச்சயம், 234 என்பது லட்சியத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலுமே முதலமைச்சர் தான் முதல் குற்றவாளின்னு அண்ணாமலை நேற்றைய தினம் பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது டூப் போலீஸ் இப்படி தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்கிறது. தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு இது போன்ற மாநில தலைவர்கள். அரசியலில் நாகரிகத்தை துறந்து லாவாணி பாடுகின்ற சாலையோர கச்சேரி நடத்துபவர்கள் போல அவர் பேசுவதற்கெல்லாம் நாம் பதில் கூறிக்கொண்டதால் ஆகாது. எத்தனையோ வழக்குகளை சந்தித்து ஆட்கொண்டு எதிர்த்த இயக்கம். எங்களுக்கு மடியிலே கனமில்லை, ஆகவே வழியிலே பயணம் இல்லை. இது போன்ற மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சி யாரும் பதுங்கி வீட்டிலே அமர்ந்து விட மாட்டார்கள். முன்பை விட வேகமாக முன்னோக்கி 8 கால் பாய்ச்சலே திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும். பாஜகவை போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது. திமுக வந்து பாஜகவை பார்த்து அச்சப்படுது, நிறைய ஊழல் நடக்கிறதுனால அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து பாஜகவினரால். எங்க வைப்பு நிதியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற கட்சிக்கிட்ட போய் நாங்கள் ஏங்க அச்சப்படணும்? இது திராவிட மண். திராவிட மாடல் தலைவர் கோலச்சு கொண்டு இருக்கின்றார். தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார். அது இன்னார் இனியவர் என்பதல்ல. இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. இந்த கட்சி, இந்த கூடாரம் 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு 2026 ஆட்சியில் அமரும். அண்ணாமலைக்கு சொல்லிக்கொள்வது, நாங்கள் ஒன்றும் சமயசுத சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். நாள் குறிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை அன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.